சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்தாரா? இதை பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது கரூரில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இதில் சதி நடந்திருப்பதா தாவேகா குற்றம் சாட்டி வருது. இந்நிலையில் உயிர் பலி ஏற்படும் வகையில் எவன் சதி செய்திருந்தாலும் அவன் குடும்பமே விலகாது மற்றும் யார் செஞ்சிருந்தாலும் அவங்க உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் என செல்லூர் ராஜு காட்டமாக பேசியிருக்காரு. மதுரை மாடக்குடம் கண்மாயில் தரமற்ற முறையில் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கரையில் உள்ள மணல அள்ளி வேலைகளுக்கு பயன்படுத்துவதால் கரை பலம் இழந்து வருவதாக குற்றச்சாட்டு இருந்தது. இதனையடுத்து அங்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க என விஜய் காணொளி வெளியிட்டார். விஜய் இப்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் அரசியலில் புதுமுகம். ஆளாளுக்கு விமர்சித்து கொண்டிருக்காங்க. அதிகமாகவும் விமர்சிச்சிட்டாங்க. அவர்கள் நிர்வாகிகள் செய்தது கேட்ட இடத்தை கொடுக்கல. 2010ஆம் ஆண்டு ஜெயலலிதா மதுரைக்கு வந்தபோது லட்சக்கணக்கான மக்கள் வழிநடுக கூடினாங்க. அப்போது அவரை பார்க்கக்கூடிய கூட்டம் கட்டுக்கோப்பாக இருந்தது. ஆனால் கரூரில் 10,000 பேர் கூடும் இடத்துல 27,000 பேர் கூடினாங்க. அங்கு இது போன்ற சம்பவம் நிகழ்ந்தது மனதிற்கு வருத்தத்தை தந்திருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேருந்தில் மாவட்டம் தோறும் செல்லாமல் தொகுதி வாரியாக செல்ல வேண்டும். இல்லை என்றால் மிக பெரும் இடங்களை தேர்வு செய்து திடல் போன்ற இடங்களில் முதல் கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். பெண்களும் குழந்தைகளும் உயிரிழந்தது வயிற்றெரிச்சலை தருது. இந்த நேரத்தில் விஜயை விமர்சனம் செய்வது சரியா இருக்காது. ஒரு தலைவராக அவர் தன்னுடைய ஆதங்கத்தை காணொலியில் சொல்லியிருக்காரு. அதை தான் அவர் சொல்ல முடியும். மேலும் செந்தில் பாலாஜி சதி செய்திருக்கிறதா குற்றம் சாட்டுறாங்க என்ற கேள்விக்கு சதி நடந்ததா என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இதுபோன்று உயிர் பலி ஏற்படும் வகையில் எவன் செய்திருந்தாலும் அவன் குடும்பமே விளங்காது. ஒருவேளை ஆளும் கட்சி செய்திருந்தா ஆளும் கட்சியே ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும். மேலும் சிஎம் அவர்கள் பதவி விலக வேண்டும், ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வைத்துள்ளார். மேலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாம்பை கையில் பிடித்து விளையாடக்கூடிய இளைஞர்கள் உள்ள நிலையில் அவர்கள் வீடியோவில் கதறுவதை பார்த்தோம். கரூரில் அதே இடத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கேட்டபோது கூட்ட நெரிசல் ஏற்படும் என கூறி அனுமதி மறுத்த பிறகு அனுமதி கொடுத்தாங்க. அதேபோல தாவேகா தலைவர் விஜய் கேட்டபோது உயிர் பலி ஏற்படும் என அவங்க அனுமதி மறுத்திருக்கணும், ஆனால் மறுக்கலை. அது மட்டும் இல்லாமல் போலீஸார் அலட்சியம் காட்டியது தான் முக்கிய காரணம். இதனால் போலீஸையும் ஆளும் கட்சி கையில் வைத்து கொள்ள தவறியது தான் இதற்கான முக்கிய காரணம் என காட்டமாக சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.